நடேசன் யார் நீங்க? அந்த ரெக்கவரி லிஸ்ட் சொல்லுங்க. 2 செட் ட்ரெஸ், புது நெக் பேண்ட், கொஞ்சம் பணம், ட்ரெயின் டிக்கெட் சார் அகமதாபாத்க்கு, ஒரு புது கண்ணாடி, அப்புறம் ஒரு மொபைல் ஃபோன் சிம் இல்லாமல். சிம்ம தூக்கி போட்டா ஒன்று பிடிக்க முடியாதா? ஸ்டேஷன் கூட்டு போகாம இங்க கூட்டு வந்திருக்கீங்க. அரெஸ்ட் பண்ணா 24 hours தான் டைம். ஆனா இங்க நீ சொல்லி முடிக்கிற வரைக்கும். புரியுதா? மார்னிங் சார். லாங் ட்ரிப் போல இருக்கு. எங்க இருந்து பிக்கப் பண்ணீங்க? அம்பலவாணன் ஃபார்மசின்னு ரயில்வே கேட் பக்கத்துல சார். எப்போ? 2 hours பேக் சார், காணாம போன 3 பேரோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு சார். அந்த 3 பேருக்கும் இவரோட லிங்க் இருந்திருக்கு சார். நானும் டிபார்ட்மெண்ட் தான் சார். மணலி புதுநகர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஹெட் கான்ஸ்டபிள் 6 வருஷம், பேட்ச் 1998. உன் வேலையை சரியா செய்யறதுனால யூ ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ். நீ போலீஸ்காரனா? அப்ப நான் யாரா? பதில் சொல்ல மட்டும் தான் பேசணும். ரவி. இந்த போட்டோஸ் பாரு. இதுல தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்கன்னு பாருங்க. சொல்லுங்க, யார் இது? மேக்ஸ்வர்த் நகர்ல என் மெடிக்கல் ஷாப் இருக்கிற அதே ஸ்ட்ரீட்ல தான் நல்ல புரோட்டா ஸ்டால் இருக்கு. அங்க வேலை பார்க்குற பையன் தான் இவன். கடையை சாத்துற நேரத்துல நிறைய ஏய், சாப்பிட என்னடா இருக்கு? அடுப்பு இருக்கு, நெருப்பு இருக்கு, பருப்பு இருக்கு, முட்டை, முந்திரி கொட்டை, லவங்க பட்டை, மஞ்சள் பொடி, மசால் பொடி, மாவறுத்து, பல் பொடி. நோ இந்த சாப்பிடு மாமே. ஏய், எப்படிடா நீ வருவன் தெரியுமா எனக்கு? அதை எடுத்து வச்சேன். 1 minute கரெக்டா இருக்கேன். ஆமாமா, வயிற்றுக்கு ஹோட்டல், வாழ்க்கைக்கு விளையாட்டுன்னு அவன் தெளிவா தான் இருக்கான். வேலை நேரம் போக மீதி நேரம் ஃபுல்லா கிரவுண்ட்ல தான் இருப்போம். அவன் கிரவுண்டுக்கு போறது விளையாட்டுக்காக இல்லை, வாழ்க்கைக்காக. இவன் பேர் ஒளி. வருஷம் தீபாவளியை ஒட்டி மணலி புதுநகரில் ஒரு பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட் நடக்கும். டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ற ஃபேக்டரியிலேயே வின் பண்ண டீம்ல 2 பேருக்கு வேலையும் கிடைக்கும். அதனால இந்த வருஷம் நம்ம ஆடுறோம், கப் அடிக்கிறோம், வேலைக்கு போறோம், யூனிஃபார்ம் போட்டு. தனக்குன்னு படிப்போ இல்லை படித்த பேரண்ட்ஸோ இல்லாமல் என்னமாவது பண்ணி எதையாவது பிடிச்சி மேலே வந்துட மாட்டோமான்னு தினம் முயற்சி பண்ணுற ஆயிரக்கணக்கான இளைஞர்களில் அவனும் ஒருத்தன். அடுத்து இவன் ஒரு ஆட்டோ டிரைவர். என் மெடிக்கல் ஷாப் இருக்கிற அதே தெருவில் தான் இவனோட ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு. பேர் சிவா. வணக்கம். ஒவ்வொரு வாரமும் செய்யற தொழிலை ரசிச்சு செய்யறவங்களை பத்தி நம்ம பாத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில என் பேர் சிவா. கேமரா பார்த்து சொல்லுங்க. என் பேர் சிவா. சின்ன வயசுல இருந்தே படிப்பு வரல, படிக்க வைக்க எனக்கு அப்பாவும் இல்ல. தமிழ்லாம் கூட பரவாயில்லைங்க, இந்த இங்கிலீஷ் சுத்தமா சமாளிக்கவே முடியாதனால முதல்ல வாடகைக்கு தாங்க ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன். காசு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அதே ஆட்டோவை சொந்தமா வாங்கிட்டேன். எங்க அம்மா நீ கக்கூஸ் கழுவ வேலை பார்த்தா கூட பரவாயில்ல, அதை பிடிச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஃபி எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் மா, இங்க வாங்க. எங்க அம்மா. வணக்கம்மா. வணக்கங்க. உங்க ஆட்டோல நிறைய வசதிகள் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அத பத்தி கொஞ்சம். ஆனா அதுக்கெல்லாம் காசு இல்லைங்க, காசு வாங்குறது இல்ல. மீட்டர் என்னவோ அந்த அமௌண்ட் தாங்க வாங்குவேன். கார்ல கூட பே பண்ணிக்கலாங்க. நம்ம வண்டியில ஸ்வைப்பிங் மிஷின் வாங்கி வச்சிருக்கேன். என்னோட இன்ஸ்பிரேஷனே நம்ம ஃபேமஸ் ஆட்டோ அண்ணாதுரை தாங்க. வாவ், ஹாய். ஹலோ, வணக்கம். அடுத்து என்ன பிளான்? நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்க நார்த் மெட்ராஸ் தாங்க. எங்க ஏரியால 12 வயசுல பசங்களுக்கு கஞ்சால அறிமுகம் ஆயிடுது. அது வளர்ந்து டாஸ்மாக்ல போய் நிக்குது. அதுல இருந்து அவங்களால வெளியே வரவே முடியல. வீட்டுல இருக்க பொம்பளைங்க தான் வீட்டு வாசல்ல வடக்கடையோ இட்லி கடையோ இல்ல பூக்கட்டி வித்தோ குடும்பத்தை காப்பாத்திட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஏன்னு யோசிச்சப்போ பேசிக் பிரச்சனை படிப்பு. அவங்க படிக்கல, படிப்பு வரலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? சோ தட் நான் ஒரு ஐடியா பண்ணேன். படிக்காத பசங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரு கால் டாக்ஸி மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு இங்க இருக்க பசங்களுக்கு எல்லாம் டிரைவிங் கத்து கொடுத்து வேலை கொடுக்கலாம் அப்படிங்கறது ஐடியா. அதுக்கு முதல்ல நான் ஒரு கார் வாங்கணும். அதுக்கான வேலைகள் தான் நான் பார்த்தேன். ஏய், வர வர ஏரியாக்குள்ள ரொம்ப ஓவரா பண்ணுகிற. உன்னால எங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இருக்குடா. வரவன் போறலாம் புக்கு படி இது பேப்பர் எல்லாம் கேட்டுக்கிறாங்க. இது என்ன ஆட்டோவா லைப்ரரியா? தினேஷ், என்னது
அவன் வேலையை சரியா செஞ்சுட்டு இருக்கான். முடிஞ்சா நீ செய்யு. நீ போப்பா போ போயா. அதுதான் அவனை நான் முத பார்த்தது. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஷாப் இருந்த தெருவிலேயே அவன் வீடு இருந்ததுனால அடிக்கடி கடைக்கு வருவான். சூடா இருந்துக்குள்ள சாப்பிட்டுருங்க. என்ன கவர்ல போட்டு தட்டுமா? என்னடா இன்னைக்கு லேட்டு? ஏடா காலங்கடல பொங்கலுக்கு சாப்பிடு. வீட்டுல பூஜை. சூப்பரா. என்னடா கம்மியா இருக்கு? அவ்வளவுதான், இன்னைக்கு சண்டே இல்ல, நாளைக்கு பார்க்கலாம். கார் வாங்கணுன்றதுக்காக அவன் சம்பாரிச்ச காசெல்லாம் என்கிட்ட கொடுத்து சேர்த்து வச்சிட்டு இருந்தான். 750 plus 95,580 ரூபாடா. என்னடா கரெக்டா இருக்கு? கரெக்டா இருக்கு. ஏன்டா ஆச்சரியப்படுற? இப்பெல்லாம் சரியா தானே, ஏதோ தப்பு இருக்குதான் நினைக்கிறாங்க. அடுத்தது யாரு? மாறன். டேய் எங்கடா போறோம்? ரெட்டேரி சர்ச்சுக்கு. அங்க யாரா இருக்கா? அங்கதான் யாருமே இருக்க மாட்டாங்க. அட பாவி. இன்பா மாறனோட கேர்ள் ஃப்ரெண்ட். என்னடி இது? இதுனா கையில கட்டுற தாலி, கழட்டவே கூடாது, புரியுதா? துறைமுகம் தில்லை. சரி சரி. மாறன் துறைமுகம் தில்லை கிட்ட டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்தான். துறைமுகம் தில்லைக்கு தெரியாம நார்த் மெட்ராஸ்ல எதுவுமே நடக்காது. நமக்குள்ள பிரச்சனைக்கு இவங்க ஏன்டா வீணா சாகணும்? நம்மளே பேசிக்கலாம். வேணாம் வின்சென்ட், தில்லை நம்பி தனியா போவாத. ஏய் வாங்கடா, வா பேசிக்கலாம். அவன் என் நண்பன்டா. வா நண்பா வா, நம்ம எவ்வளவு பழகி இருக்கோம். வா. ஏய் ஏண்டா என்ன நண்பா, இந்த தில்லை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கல பத்தியா நீ? நான் கூப்பிட்டேன்னு நம்பி என் ஏரியாவுக்கு வந்திருக்கிறியே, உனக்கு அறிவு இருக்காடா? மாறண்ணா வீட்டுக்கு வர சொல்லு. ஏய் என்ன ஆச்சு? என்னடா திடீர்னு? ஒன்றும் இல்லைண்ணே, சும்மாதான் போதும்னு தோணுச்சு. சம்பளம் பத்தலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. ஆப்போசிட் டீம்ல யாரா கூப்பிட்டாங்களா? இல்ல காக்கி செட்ட குறுக்க வந்துச்சா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சாப்பாடு மாறன், நீ கொஞ்சம் என் இடத்துல இருந்து நிலைமையை யோசிச்சு பாரு. 4 வருஷமா நீ என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிற. பார்க்க கூடாத சில விஷயங்களை பார்த்திருப்ப, கேட்க கூடாத சில விஷயங்கள் காதுல விழுந்திருக்கும். என்ன இப்ப சடனா வேலையை விட்டு போறேன்னு சொன்னா இப்படி நான் என்ன நினைக்கிறது சொல்லு? ஆமா, வேலையை விட்டு போய் என்ன பண்ண போற நீ? வேற ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போலான்ட்டு. நல்ல வேலையா? 6 மாசம் தான். 9 மாசம் தில்லை அப்படின்ற அவன் கண்ணுல பயம் தெரியலனா 1 வருஷம் தாங்குவான், அப்புறம் தந்துடுவான். அப்படியா? எத்தனை வருஷம் ஆனாலும் திரும்பி வரமாட்டேண்ணே. ஏன்டா வருஷத்துக்கு 2 செட்டு ட்ரெஸ் கிடைக்குது, 3 வேளை சாப்பாடு கிடைக்குது, அப்புறம் உனக்கு என்ன?